வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம முதல்ல ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல நிஃப்டி 50 பத்தி பார்த்துடலாம். இங்க இன்ட்ராடே ட்ரேடிங்கான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதை 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல அனலைஸ் பண்ணிடலாம். பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. இதை தொடர்ந்து மேல் நோக்கி மார்க்கெட் நகர்ந்துச்சுன்னா 22,731 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்கேயும் நமக்கு இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா அடுத்த கட்டம் 22,927 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த லெவலில் ஜோனை அங்கே எடுத்துக்கலாம். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் நமக்கு 23,000 பிரேக் அவுட் பண்ணும். இங்கே நம்ம 23,000 வரைக்குமே நம்ம ஜோனை எடுத்துக்கலாம். இந்த ஜோனை 23,000 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,158 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு அடுத்து நம்ம இந்த லெவலில் ஜோனை எடுத்துக்கலாம். இங்கேயும் 158 ஜோனை தாண்டிச்சுன்னா நம்ம அடுத்து R4, R5, R6 கண்டுபிடிக்கலாம். அடுத்து பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா முதல் சப்போர்ட் லெவலாக 22,304 வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல 7ஆம் தேதிக்குரிய ஹை லெவலில் நம்ம ஜோனா செட் பண்ணிக்கலாம். ஜோனா செட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து இதை எக்ஸிட் பண்ணுதான்னு பார்க்கணும். இங்கேயும் எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா 22,073 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம 22,000 ஜோன் வரை எடுத்துக்கலாம். இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் எடுத்து 21,877 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்து நம்ம இங்கே இந்த 21,870 நீங்கள் ஒரு ஜோனா செட் பண்ணீங்கன்னா அந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா அடுத்து S4, S5, S6 நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 9ஆம் தேதி இன்னைக்கு நிஃப்டி 50யோட வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் கிடையாது. அதே மாதிரி நமக்கு திங்கக்கிழமையும் மார்க்கெட் கிடையாது. இன்னும் ஒரே இந்த வாரத்துல வெள்ளிக்கிழமை ஒரு ட்ரேடிங் செஷன் நமக்கு இருக்கு. அதனால மார்க்கெட் வந்து இன்னைக்கு சைட்வேஸ்ல மூவ் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு. அப்ப எந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை வச்சு அதுக்கேற்ற பிளானை செட் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல சார்ட் பேட்டர்னை அனலைஸ் பண்ணிடலாம். இங்க நம்ம கேப் வந்து ஃபில் ஆகிருக்கிறத பார்க்குறோம். அதாவது 1000 பாயிண்ட்டுகள் நமக்கு கீழே இறங்கின நிஃப்டி இப்போ நமக்கு 800 பாயிண்ட்டுகள் கிட்ட ரெக்கவரி கொடுத்துருச்சு. கிட்டத்தட்ட நமக்கு இப்போ மீதம் இருக்கிற கேப் வந்து பார்த்தோம்னா 22,700 இருந்து 22,900. அப்போ மார்க்கெட் வந்து இன்னைக்கு இந்த கேப்பை ஃபில் பண்ண போகுதா அல்லது மார்க்கெட் வந்து திரும்ப நமக்கு இந்த பாக்ஸுக்குள்ள நுழையாம திரும்பவும் மார்க்கெட் வந்து நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே, அதாவது நேத்திக்கு நமக்கு ஆரம்பிச்ச மார்க்கெட் ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுதா, அதாவது 22,300 இருந்து நமக்கு மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல ஸ்விங் ட்ரேடிங்க்கு பார்க்குறோம் அப்படின்னா இங்கே நம்ம 2 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இங்கே ஹை லெவலால் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமா, இந்த ஹை லெவல் வந்து இதை வந்து நமக்கு இங்கே பிரேக் அவுட் பண்ணி தான் மேலே போச்சு. மேலே போய் இந்த லைனை மீட் ஆச்சு. ஆனால் இங்கே பிரேக் அவுட் ஆகலை. திரும்பவும் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, நமக்கு கீழ் நோக்கி இந்த லோ லெவல் ட்ரெண்டுக்குள்ளே வந்துருச்சு. இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் நேற்று கரெக்டாக இந்த லைனில் டச் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ டச் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து நம்ம கண்டிஷன் என்ன செக் பண்ண போறோம்னா இதை தாண்டி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகுதா அல்லது இந்த லைனுக்குள்ள க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ இதுக்குள்ள க்ளோஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்ப நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இங்கே எக்ஸிட் ஆச்சுன்னா நமக்கு திரும்பவும் மார்க்கெட் வந்து இந்த லைன் கிட்ட, அதாவது 23,800 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். முதல்ல 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் இன்ட்ராடே ட்ரேடிங்கான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை செக் பண்ணிடலாம். இங்கே நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்து மேல் நோக்கி மார்க்கெட் நகர்ந்துச்சுன்னா முதல் கட்டமாக 50,859 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 51,207 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 51,622 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து பைவட் பாயிண்ட்டை நோக்கி தாண்டி கீழ் நோக்கி இறங்குது அப்படின்னா முதல் சப்போர்ட் லெவல் 50,096 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த ஜோனையும் தாண்டி கீழ் நோக்கி இறங்குதுன்னா 49,681 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த ஜோனையும் தாண்டிச்சுன்னா 49,333 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நிஃப்டியோட எக்ஸ்பைரி இன்னைக்கு இருக்கிறதுனால பேங்க் நிஃப்டியும் அதோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சைட்வேஸில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டில் சார்ட் பேட்டர்னை அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ இங்கே நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலையும் செக் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தது 51,700, அதாவது மார்க்கெட் வந்து இப்போ எந்த இதில் ட்ரேட் ஆகும்னா 50,800லேருந்து 52,000 வரைக்கும் அந்த ட்ரெண்டுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நமக்கு என்ன ஆச்சு, இப்போ அந்த நெகட்டிவ் நியூஸ்னால மார்க்கெட்டில் ஒரு சேஞ்ச் வந்துச்சு. இப்போ திரும்பவும் மார்க்கெட் வந்து நம்ம கரெக்டாக இந்த 50,800 வந்து டச் ஆகி நிற்கிது. இப்போ மார்க்கெட் திரும்பவும் இதுக்குள்ளே என்ட்ரு ஆகுதா இல்லை திரும்பவும் நமக்கு கீழ் நோக்கி நகருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ மேல் நோக்கி நகருது அப்படின்னா நமக்கு திரும்ப இந்த பேட்டர்னுக்குள்ளே என்ட்ரு ஆகிடும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் திரும்ப நமக்கு இப்போ இந்த கட்ட 49,700 வரைக்கும் அடுத்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்டில் இங்கே நம்ம க்ளோனிங் சேனல் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த க்ளோனிங் சேனல் எதை வச்சு வரைஞ்சிருக்கோம்னா இப்போ இது டவுன் ட்ரெண்டுக்கான லைனு, இது வந்து நமக்கு மேலே மூவ் ஆகும் பொழுது அப் ட்ரெண்டுக்கான லைனை நம்ம வச்சுருக்கோம். இந்த ரெண்டு லைனும் நமக்கு இந்த W ஃபார்மேட்டில் மிட்ல வரதை பார்க்க முடியுது. இப்போ இந்த மிட் லைனையும் தாண்டி தான் மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆச்சு. இப்போ திரும்ப என்ன ஆயிருக்கு, ரெக்கவரி ஆகி நமக்கு கரெக்டாக இந்த மிட் பாயிண்ட்டை இங்கே மீட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த மிட் பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான லெவல். இப்போ இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி மேலே மார்க்கெட் மூவ் ஆக போதா கீழே மூவ் ஆக போதாங்கிறத நம்ம செக் பண்ணணும். மேலும் இப்போ இந்த 1வது ட்ரேடிங் சேனலுக்குள்ள மார்க்கெட் நுழையுது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அடுத்த கட்டம் இந்த டாப் லெவல், அதாவது 52,000 பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதுவே மார்க்கெட் வந்து நமக்கு திரும்பவும் கீழே நோக்கி இறங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா முதல் ரேஞ்சாக நம்ம 49,700 எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம இந்த 49,200லேருந்து 250 நம்ம எடுத்துக்கலாம். இந்த லெவலையெல்லாம் தாண்டிச்சுனா தான் அதுக்கடுத்து நமக்கு இந்த இடத்துல திரும்பவும் பாட்டம் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் வந்து 48,000 வரைக்கும் மூவ் ஆகும். அப்போ ஒவ்வொரு லெவலாக நம்ம டெய்லி செக் பண்ணிட்டே வந்தோம். க்ளோஸ் ஆகும்பொழுது எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.